சபைக்கு வந்தவங்களுக்கு வணக்கம். என்னம்மா பண்ணுது உங்களுக்கு? கால் வலிக்குதுயா, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். டாக்டர்லாம் போய் பார்த்தீங்களாம்மா? டாக்டர்லாம் பார்த்துட்டு செலவு பண்ணிட்டு வந்துட்டேயா, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. உன் தலைமேல் கை வைத்து சொல்கிறேன், உன் கண்ணு சரியாகட்டும். உன் கண்ணு சரியாயிடுச்சு. உன் கிட்னி சரியாகட்டும். உன் கிட்னி சரியாயிடுச்சு. ஐயா, எனக்கு கிட்னிலாம் நல்லா தான் இருக்கு, அதுக்கு எதுவும் பண்ணி விடாதீங்க. நல்லா இருந்த கிட்னி நல்லா இருக்கட்டும். நல்லா இருந்த கிட்னி நல்லா இருக்கட்டும். கால் வராத கால் வரக்கட்டும். கால் வராத கால் வரட்டும். நடக்கட்டும். ஐயா, இப்போ நீங்க என் கண்ணுக்கு தெரியுறீங்க. என் கண்ணு நல்லா ஆயிருச்சு. ஐயா ஐயா, உங்களால என் கண்ணு பார்வை வந்துருச்சு. நான் அங்கேயே போய் செலவு பண்ணேன். இந்த ஆண்டவர் வந்து என் கண்ணை வர வைத்திட்டார். என் பார்வையை இட்டு விட்டார். என் கை கால் சுகத்தை நல்லாக்கி விட்டார். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, உங்களை நான் தவிர வேற யாரும் நினைக்க மாட்டேன். ஆண்டவரே ஆண்டவரே, மிக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாருங்க மக்களே, உங்கள் கண் முன்னே உங்களுக்கு கண் வந்திருக்கு. பாருங்க மக்களே, பாருங்க மக்களே, கால் கூட வந்திருக்கு. 50 வருஷமா கை கால் எதுவுமே இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி 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 ஐயா, பல்லான கோடி நன்றி ஐயா. உங்களோட உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் சாகும் வரை உங்களை நினைத்துக் கொண்டே சாவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஐயா, எனக்கு ரொம்ப நாளா வயிறு வலி இருக்குயா. ஹாஸ்பிட்டல் போனேன் ஐயா. அவங்க என்னன்னா வயிற்றுல பெரிய கட்டி இருக்கு, இது ஆப்ரேஷன் பண்ணாலும் நல்லா ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. அதான் எனக்கு தெரிஞ்சவங்க இங்க வந்து நல்லா இருன்னு கூட்டிட்டு வந்தாங்க ஐயா. அதான் ஐயா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவங்கள் தலைமேல் கை வைத்து சொல்கிறேன், இவங்கள் வயிற்றில் உள்ள கட்டி சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு. ஐயோ ஐயா, வயிறு சரியாயிருச்சு. வயிற்றுல உள்ள கட்டி எல்லாம் இறக்கிட்டீங்க. எனக்கு வயிறு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எவ்வளோ பெரிய கட்டிமா இருந்துச்சு? 10 கிலோ கட்டி இருந்துச்சு ஐயா. இப்போ கரைஞ்சிருச்சுலம்மா? இப்போ இல்லையா, காணாம போயிருச்சுயா. காணாம போயிருச்சு, காணாம போயிருச்சு. அடுத்த ஆள் யாரு? மேடைக்கு வாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுது? ஐயா, ஐயா வர மாட்டேங்குது தாத்தா. தலைமேல் கை வைத்து சொல்கிறேன், இந்த சிறுவனுக்கு மலம் களையட்டும், 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 கழிஞ்சு போகட்டும், மலம் கழிஞ்சு போகட்டும், போகட்டும். இதாம்மா, அது போன காதில் வச்சுட்டுக்கம்மா. சபை முடிச்சு வீட்டு போம்மா.